Taste the Daily. தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி, அம்மா உணவகம், மிக்சி, மின்விசிறி, கிரைண்டர் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை தமிழ்நாடு முழுவதும் கழகத்தின் ரத்தங்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் நினைவஞ்சலி செலுத்தினர். மக்களின் மனங்களில் வாழும் புரட்சி தலைவி ஜெயலலிதா 8ஆம் ஆண்டு நினைவு தினம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மாவட்ட கழக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் கழகம் சார்பில் மக்களின் மனங்களில் வாழும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவியின் திருவுருவ படத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மக்களின் மனங்களில் வாழும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அரக்கோணம் அடுத்த அரிகிலவாடியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவி தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நாளூரில் உள்ள புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நிலையில் 1000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சென்னை மாதவரம் பஜார் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நினைவு நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் உள்ள புரட்சித் தலைவி ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒன்றிய கழகம் சார்பில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சங்கரன் பந்தல் கடைவீதியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். மக்களின் மனங்களில் வாழும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் தலைமையில் கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயல் அருகே புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மதுரவாயல் அடுத்த ஐயப்பாக்கம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவி ஜெயலலிதா உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் தலைமையில் கழக நிர்வாகிகள் பலர் அஞ்சலி செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட கருக்குப்பேட்டையில் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சித் தலைவி ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகே கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புரட்சித் தலைவி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அஞ்சலி செலுத்தினார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான கடம்பூர் ராஜுவின் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சித் தலைவியின் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் அஞ்சலி செலுத்தினார். பாலக்கோடு பேருந்து நிலையம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சித் தலைவி ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக புரட்சித் தலைவர் MGR மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோ ஹரி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் MGR மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து திருத்தணி கமலா திரையரங்கம், பெரிய தெரு, இந்திரா நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக அமிதாபுரம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் காலை சிற்றுண்டி வழங்கினார். இந்நிகழ்வில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அரியலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் அரியலூர் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கோவை மாவட்டம் துடியலூரில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் தலைமையில் கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் துடியலூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், கார் ஸ்டாண்டு, கூடலூர் நகராட்சி, பெரியநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சேலம் மாவட்டம் மேட்டூரில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் N சந்திரசேகரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். மேட்டூர் சின்ன பார்க் அதிமுக அலுவலகம் எதிரே அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சித் தலைவி ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் அருகே புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மற்றும் சீர்காழி ஒன்றிய கழகம் சார்பில் மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மக்களின் மனங்களில் வாழும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் விழுப்புரம் மாவட்டம் வானூரில் அனுசரிக்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதையில் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி மற்றும் கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி அன்னதானம் வழங்கினார். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கடலூரில் மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நெய்வேலி நகரத்தில் உள்ள புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் முழு உருவ வெண்கல சிலைக்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கி நவீன கல்வி புரட்சிக்கு வித்திட்ட புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் திருப்பூர் மாவட்டத்தில் அனுசரிக்கப்பட்டது. பெருமாநல்லூர் நாள் ரோட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு ஒன்றிய செயலாளரும் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான KN விஜயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மலர்தூவி இதய அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்ட கழகம் சார்பில் ஏழைகளின் தாய் தங்கத் தாரகை புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு காரைக்கால் மாவட்ட கழக செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். மின்வெட்டு மாநிலமாக இருந்த தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றிய புரட்சி தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் தென்காசி தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தென்காசி காந்தி சிலை முன்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் மற்றும் கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பெரம்பலூரில் முன்னாள் முதல்வர் அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மாவட்ட கழக செயலாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சி தலைவியின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னதாக அறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் MGR ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.